அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியில் வந்தால் இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் ஜெயிக்க வைக்கிறதா உறுதியளிச்சிருக்காங்க. எங்கள் பொதுக்குழுவில் பேசும்போது நான் சொன்னேன், இல்லை அது குதிரை பேர அரசியலுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு விமர்சனம் வருது. அது குதிரை பேர ஒன்றும் கிடையாது. எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருந்தானே. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாஜகன்ற ஒரு வார்த்தையோ இல்லை பிரதமர் மோடின்ற வார்த்தையோ திரு விஜய் அவர்களுடைய வாயிலிருந்து வெளிவரவே இல்லையே. அவசியம் இல்லையே, எதுக்கு சொல்லணும்? அவர் ஒன்றும் பிஜேபி கொள்கையை ஆதரிக்கலையே. பிஜேபியினுடைய ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்ற புல்டோசர் ஓட்டு எல்லா தேசிய இடங்களையும் நசுக்கிற வேலையிலே ஈடுபட்டிருக்கிறதே பாரதிய ஜனதா கட்சி. அவருடைய இந்துத்துவ சக்திகள் இந்த ஆட்சி. அதை பற்றி அதுக்கு சாதகமான ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? பிஜேபி பக்கம் அவர் சாயவில்லை, சாயவும் மாட்டார். இப்பொழுது எடுத்திருக்கிற நாம் குறிப்பிட்ட இந்த அடிப்படை கொள்கைகள் இருக்க, அதிலே உறுதியாக விஜய் ஊண்டி நிற்பார். இந்த குதிரை பேரம் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்பாக புகார் அளிக்கிறதுக்காக இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆளுநர் அவர்களை போய் பார்த்துருக்காங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் நம்பர் 1 வில்லன் டு தி ஸ்டேட், டு தி ஸ்டேட் அட்டானமி, டு தி ரைட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் is worse than the previous governor. நீ மத்திய சர்க்காருடைய ஏஜென்ட் எடுபடி. நீ இருக்கிறது ராஜ்பவனில் ஒழுங்கா இருந்துட்டு அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும். நீயே ஒரு போட்டி சர்க்கார் நடத்துறியா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியில் வந்தால் இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் ஜெயிக்க வைக்கிறதா உறுதியளிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எங்கள் பொதுக்குழுவில் பேசும்போது நான் சொன்னேன், இல்லை அது குதிரை பேர அரசியலுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு விமர்சனம் வருது. அது குதிரை பேர ஒன்றும் கிடையாது. எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருந்தாங்கன்னா இடைத்தேர்தல் வரும். அப்படி இடைத்தேர்தல் வந்தால் கூட்டணி இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சி அதில் ஆதரிக்க வேணும்னு கேட்கத்தான் செய்வோம். நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்பேன். அதைத்தான் அவர் அப்படி கேட்கும்போது அநேகமாக மறுக்காமல் பிரச்சாரத்துக்கு கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொன்னேன். அவர் எங்களை ராஜினாமா பண்ண சொல்லி அவர் கேட்கவும் இல்லை, அங்கே நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு அவர் சொல்லவும் இல்லை. இது போன நேர்காணலே பதிவு பண்ணியிருக்கேன். ஓகே சார். சார், இப்போது திரு சீமான் அவர்கள் நீங்களும் ஒரு தமிழ் தேசியவாதி, அவங்களும் இப்போது அங்கே தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிறுத்தப்படலாம், அதுவும் பொது வேட்பாளராக அதிமுகவுடைய ஆதரவோட பொது வேட்பாளராக நிறுத்தப்படலாம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எதிர் தரப்பில் நிற்க போகிறது உங்களுடைய கூட்டணி தான். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அன்னைக்கு சொல்கிறேன் நான். ஓகே சார். இல்லை சீமான் அவர்கள் அப்படி நின்னா உங்களுடைய ஆதரவு? நான் சகோதரர் விஜய் அவர்கள் தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறேன். அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கும் அந்த கூட்டணி சரியான பாதையில் தன்னுடைய போக்கை கொண்டு செல்வதற்கும் நான் பக்கபலமாக இருப்பேன். ஓகே சார். சார், அதே போல் நீங்கள் விஜய் அவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நேர்காணலில் பார்க்க முடியுது, அவங்களுக்கு சொல்கிறீங்க. விஜய் கிட்ட இந்த ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது, இல்லை ஒரு பின்னடைவு இருக்குது, இதை அவர் சரி பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இல்லை சார்? அவர்கிட்ட எந்த பின்னடைவும் இல்லை. he is well balanced, he is taking steps very carefully. அண்ணா சொன்ன மாதிரி மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னாரு, அது மாதிரி கவனமாக அடி எடுத்து வச்சு போயிட்டுருக்காரு. அனாவசியமாக எதுவும் பேசுறது இல்லை. அது ஒரு ஆழ்ந்து கிரகிக்கிறாரு, உள்வாங்கிறாரு. தன்னைத்தானே அவர் ஆயத்தப்படுத்திக் கொள்வார். he will equip himself என்பது என்னுடைய கான்ஃபிடன்ஸ், என்னுடைய நம்பிக்கை. ஓகே சார். சார், அதனால் பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுலேருந்து தாவேக்கா இன்னைக்கு பின்வாங்கிடுச்சோ? இல்லை, மதச்சார்பின்மை, சமூக நீதி, தமிழும் ஆங்கிலமும் தான் என்ற இருமொழி கொள்கை, கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரலிசம், கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ்,
ஊழல் இல்லாத அரசு, இதுதான் அடிப்படையாக வச்சு அவர் இயங்கிட்டு இருக்காரு. அதில் உறுதியாக நிற்பார். ஆனால் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாஜகன்ற ஒரு வார்த்தையோ இல்லை பிரதமர் மோடின்ற வார்த்தையோ திரு விஜய் அவர்களுடைய வாயிலிருந்து வெளிவரவே இல்லையே. அவசியம் இல்லையே, எதுக்கு இப்போ சொல்லணும்? அவர் ஒன்றும் பிஜேபி கொள்கையை ஆதரிக்கலையே. பிஜேபியினுடைய ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்ற புல்டோசர் போட்டு எல்லா தேசிய இடங்களையும் நசுக்கிற வேலையிலே ஈடுபட்டிருக்கிறதே பாரதிய ஜனதா கட்சி, அவருடைய இந்துத்துவ சக்திகள் இந்த ஆட்சி. அதை பற்றி அதுக்கு சாதகமான ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? இல்லையே. அப்போ ஸ்டெடியாக தானே இருக்காரு, சரியாக தானே இருக்காரு. இல்லை சார், என்ன நான் கேட்குறேன்னா, பாஜக நிறைய, அதாவது தமிழ்நாட்டுக்கு நிறைய விரோதமான போக்கு கடைபிடிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நிதி தர்றதில்லை, அதே போல் இங்கே நிறைய திட்டங்களை வந்து திணிக்க நினைக்கிறாங்க. குறிப்பாக அந்த சிபிஎஸ்சி பள்ளிகளில் பாடத்திட்டங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட திரு விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசலையே, கண்டித்து பேச. அவங்க இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க. மத்திய அரசோடு போய் மோதி கொள்ள வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. அதனால் அவர் கவனமாக அடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. பிஜேபி பக்கம் அவர் சாயவில்லை, சாயவும் மாட்டார். இப்பொழுது எடுத்திருக்கிற குறிப்பிட்ட இந்த அடிப்படை கொள்கைகள் இருக்க, அதிலே உறுதியாக விஜய் ஊண்டி நிற்பார். அதில் கொஞ்சம் கூட அதில் சிறு அசைவு கூட வேறு பக்கம் போகாதுங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. ஓகே சார். சார், அதே போல் நீங்கள் பாஜக இங்கே பொதுவாக இது வரைக்கும் இருந்த பேச்சு என்னென்னா, பாஜக அதிமுகவை விழுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் தாவேக்கா சைடு போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா தாவேக்கா தான் அதிமுக விழுங்குது. அதை யாரும் பேச, தாவேக்கா ஒன்றும் விழுங்கலையே. வெளியே வந்தவங்க வந்து சேர்றாங்க, வந்து சேர்றவங்கள சேர்த்துக்கிறாரு. இவங்க போய் ஆக்டோபஸ் மாதிரி பிஜேபி இந்துத்துவ சக்திகளை வச்சு கபலீகரம் பல பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய உரிமைகளை அந்த மாதிரி ஒரு சிறு ஒரு முயற்சி கூட விஜய் ஈடுபடலையே. ஓகே. ஆனால் இந்த குதிரை பேரம் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்பாக புகார் அளிக்கிறதுக்காக இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ஆளுநர் அவர்களை போய் பார்த்துருக்காங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் நம்பர் 1 வில்லன் to the state, to the state autonomy, to the rights of the states, is worse than the previous governor. The present governor Arlikar is worse than the previous governor. இவர் என்ன போய் இந்த திட்டங்கள் அந்த திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றாட்டி நானே நிறைவேற்றுவேன். நீ மத்திய சர்க்காருடைய ஏஜென்ட் எடுபடி. நீ இருக்கிறது ராஜ்பவனில் ஒழுங்காக இருந்துட்டு அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீயே ஒரு போட்டி சர்க்கார் நடத்துறியா? நீங்களே அங்கே போய் நாங்களே செய்வோம்னு சொல்கிறதுக்கு யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் அரசியல் சட்டத்தில் கொடுத்துருக்கா? அப்படிப்பட்ட அதிகாரம் கவர்னர் கொடுத்துருக்கா? ஆகவே இந்த கவர்னர் ஒரு ஆபத்தான மனிதர், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மிஸ்டர் விஜய். கண்டிப்பாக சார். சார், அதே போல் நீங்கள் நீண்ட காலம் பாராளுமன்றத்தில் பயணித்த ஒரு நபர், உங்களுடைய அனுபவங்கள் வந்து ரொம்ப நீண்ட நெடியது. விரைவில் அந்த புத்தகங்கள் கூட தொகுத்து வெளியிட போகிறீங்க. ஆனால் இப்போது வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாஜகவுடைய கனவு திட்டங்களான ஒரே நாடு ஒரே தேர்தல், டீலிமிட்டேஷன் பில்லு, இது எல்லாத்தையும் வந்து செயல்படுத்துறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஆதரவுக்கு வந்து திமுகவுடைய துணை இப்போ தேவைப்படுது. அதனால் திமுக அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. எனக்கு தெரியாது. ஓகே. ஏன்னா நான் ஒன்றும் அபாண்டமாக சொல்ல விரும்புகிறேன். அப்படி முயற்சிக்கிறாங்களா அணுகிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய துணை அமைப்புகளாக இருக்கின்ற இந்துத்துவ சக்திகள் அப்படியே ஆக்டோபஸ் போட்டு கரங்களை விரிப்பதைப் போல எல்லாவற்றையும் விழுங்கிடலான்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. அவங்க வந்து தமிழகத்துக்குள்ளோ கேரளத்துக்குள்ளோ அவங்க பிரவேசிக்க முடியாது. அவங்க என்ன திட்டம் போட்டாலும் சரி அந்த திட்டம் ஒரு காலம் நடக்காது, பலிக்காது. ஓகே சார். இப்போது திமுக கூட்டணியிலேருந்து நம்ம எல்லாருமே பெரும்பாலும் வெளியில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் காங்கிரஸ் வந்துட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்க, ஐயுஎம்எல்லும் வந்துட்டாங்க. அப்புறம் விசிகாவும் நிலைப்பாடு விரைவில் முடிவாயிடும்னு சொல்லப்படுது. இப்போது தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும்பொழுது இந்த கூட்டணி உடையக்கூடாது, இதை வந்து பாஜக உடைக்க நினைக்கிது, நாங்கள் உடைக்க விட மாட்டோம் அப்படின்னு நாங்கள் உறுதியாக நின்னீங்க. தேர்தலுக்கு பின்னாடி இருக்கிறதையும் பாஜக இப்போ ஏன் உடைக்க? தேர்தல் நேரத்தில் தொகுதிகள் வழங்கப்பட்ட நேரத்தில் மிக மோசமாக நடத்தப்பட்டு வஞ்சிக்கப்பட்டோம். 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தால் பேசுங்க, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது, எங்கள் சின்னத்தான் நிற்கணும் என்ற ஒரு எஜமான் தோரணையில் தான் எங்கள் பேச்சுவார்த்தை குழுக்கிட்டு அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதிலே ரொம்ப புண்பட்டு போகிற நேரத்தில் அப்படி அந்த கட்டத்தில் நாங்கள் வெளியேறுவதுங்கிறது சரியாக இருக்காது.
தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கலாம் 2011 மாதிரி. இப்போ எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்க ரீசெண்டாக சமீபத்தில் வந்த ஆர்டரில் தேர்தலிலே ஒரு கட்சி போட்டியிடாவிட்டால் அதனுடைய பதிவும் கூட நீக்கப்படலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இட்ஸெல்ஃப் குட் பி கேன்சல்டு. இப்படி ஒரு பெரிய அபாயம் இருக்குது. அதனால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கவும் முடியாது, புதிதாக போய் ஒரு கூட்டணியிலே சேரவும் முடியாது. அதனால் நாங்கள் அதை தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு திமுகவோடைய பயணித்தோம். கண்டிப்பாக சார். இல்லை, அன்னைக்கு நான் கேட்க வர்றது என்னென்னா, அன்று திமுக கூட்டணியை பாஜக உடைக்க நினைக்கிறது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கும்பொழுது, இன்று தேர்தலுக்கு பிறகு ஏன் இப்போ ஒரு பிளவு வந்திருக்கு இல்லைங்களா, அதையே பாஜகவோட திட்டமாக இருக்காது? எனக்கு தெரியாது அதை பற்றி. அப்படி ஏதாவது என்ன நடந்தது, அப்படி தான் நடந்ததான்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க மாதிரி ஆதாரம் எதுவும் வெளியில் வரல. ஓகே சார். அதனால் நான் அவசரப்பட்டு குறை சொல்ல விரும்பவில்லை. ஓகே சார். சார், அதே போல் இப்போது காங்கிரஸும் வெளியில் வந்துட்டாங்க தேசிய கட்சி என்ற முறையில் திமுக கிட்டேருந்து. அடுத்தது இன்றைக்கி திமுக தனிச்சு இருக்காங்க. பாஜக கூட திமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? நான் இப்போ ஒன்று நடக்கலை இல்லை. ஓகே. எதிர்காலத்தில் இப்படி நடக்கும்னு நானா ஏன் சொல்லணும்? இப்போ நடக்கலை இல்லை, எதிர்காலத்தில் இப்படி சேருவாங்களோ என்று நான் சொல்வது அவளுக்கு சரியான நாகரிகமான அரசியல் அல்ல. நான் சொல்ல மாட்டேன். சரிங்க சார். சரி, அதே போல் இறுதியாக ஒரு கேள்வி. அதிமுக இன்றைக்கி ஒரு இங்கே பல ஆண்டு காலம் ஆண்ட கட்சி. ஆனால் இன்றைக்கி அந்த கட்சியிலேருந்து ஒவ்வொரு எம்எல்ஏ வெளியே வந்துட்டு இருக்காங்க, நிர்வாகிகளும் தனித்தனியாக வெளியேற்றிட்டு இருக்காங்க. அதிமுகவின் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? ஏன்னா இன்றைக்கி நீங்களும் திராவிட கட்சிகள்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்ற இடத்துல ஒரு பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அதிமுகவின் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? அவருக்கு அட்வைஸ் கொடுக்குற இடத்துல நான் இல்லை. அவர் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கிறாரு. விருப்பம் இல்லாதவர்கள் வெளியேறுகிறார்கள். ஆகவே அவர் இதை எப்படி சமாளிக்க போகிறாரு, என்ன செய்வார் அப்படிலாம் நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. அது அவர் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை அவர் சந்தித்து கொள்வார். அவர் இப்படி செய்வார் அப்படி செய்வார்னு நான் யூகமாக எதுவும் சொல்கிறது நல்லா இல்லை. அது நாகரிகமான அரசியலும் அல்ல, நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். சார், இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா, சமீப நாட்களாக திரு வைகோ அவர்கள் பத்திரிகையாளர்கள்கிட்ட கோபப்படுறாரு. இது சரியில்லை, ஒரு மூத்த அரசியல் தலைவர் கோபப்படுறது சரியில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. திட்டமிட்டு என்னை பற்றி பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு மோசமான பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தரப்பிலே இருக்கிறவர்கள், திமுக கழகத்தின் தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமான உறவு கொண்டவர்கள் நடத்துகிற பத்திரிகை மூலம் என்னை களங்கப்படுத்தவும், என் மீது சேற்றை வாரி வீசவும், அபாண்டமான பழிகளை என் மீதும் திருச்சி எம்பி மீதும் சுமத்தவும் அந்த பத்திரிகை மூலம் இத்தனையும் செய்து வருகிறார்கள். மற்ற நிருபர்கள் எல்லோரும் நியாயமான கேள்விகளை கேட்கிற போது ஒருவர் திரும்ப திரும்ப புண்படுத்துகிற விதத்திலேயே கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்த போது, ஏன் நீங்கள் வேண்டுமென்றே இப்படி திரும்ப திரும்ப புண்படுத்துகிற வகையிலே கேட்கிறீர்களே, நீங்கள் எந்த பத்திரிகைன்னு பொதுவாக கேட்டேன், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. அப்போது என்னை பற்றி ரொம்ப மோசமாக சித்தரித்து, என்னை பற்றி என் மகனை பற்றி ரொம்ப மோசமாக அபாண்டமான பழிகளை சுமத்தி ஒரு பத்திரிகையினுடைய முழு பக்கத்துக்கு ஒரு பேட்டிங்கிற பேரில் விஷத்தை கக்குறாங்களே, அந்த பத்திரிகையை சார்ந்தவராடு நான் கேட்டேன். அவ்வளோதான் நடந்தது. நான் கோவிச்சு ஒரு வார்த்தையும் சொல்லலை. திட்டமிட்டு நேற்றைக்கு பாண்டிச்சேரியில் நான் இலக்கிய விழாவுக்கு போயிருக்கேன். தனித்தமிழ் மன்றத்தின் சார்பில் சிலப்பதிகாரத்தை பற்றி பேச போயிருக்கிறேன். தோழர்கள் நிறைய வந்தாங்க. சாலையில் நின்ற நிருபர்களுக்கு மத்தியில் நான் போய் நின்று புதுவையின் பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு, அவர்கள் கேட்கிற கேள்விகள் கேளுங்க, தாராளமாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கேள்விகள் கேட்டதுக்கு ரொம்ப நிதானமாக தான் பதில் சொல்லிட்டு வந்தேன். ஒருவர் 10 கேள்வி கேட்டிருப்பார். அடுத்தவங்களை கேள்வி கேட்க விடுங்க, நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் நான் சொன்னேன். அதை பாருங்கள், வைகோ பத்திரிகையாளர்கள் மீது மீண்டும் ஆவேசம். இதை ஏன் இப்படி சித்தரிக்கிறீங்க? ஒரு பத்திரிகை ஆவேசையை தீயை வச்சு கொளுத்தி 3 பேரை கொலை செஞ்சவங்களும் இந்த நாட்டு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களும் கட்சியில் முக்கியமான பதவிகள் இருக்காங்க. ஒரு பத்திரிகை ஆபீஸையே பட்டப்பகலில் தீயை வச்சு கொளுத்துறவங்க அவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி இந்த பத்திரிகை சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்கா? பத்திரிகையாளர் அவங்க மேலே கோவப்பட்டிருக்காங்களா? ஒரு கட்சி இங்கே ஒரு பத்திரிகை ஆஃபீஸுக்குள்ளே பட்டப்பகலில் நுழைஞ்சி மிஷினை பூரா ஒட்டச்சி நொறுக்கி தூள் ஆக்குறாங்க.
அந்த பத்திரிக்கை அதுக்காக பத்திரிகையாளர் சங்கம் அவங்கள கண்டனம் தெரிவித்ததா? அதாவது ஒரு தலைவர் வந்து தூணு காரி துப்புறார் பத்திரிக்கையாளர்களை பார்த்து. அவருக்கு 4 காலம் 8 காலம் செய்தி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர அவர் செஞ்சதை யாரும் கண்டிச்சிருக்காங்களா? நான் ஒன்றும் தப்பாக அந்த ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தலையே. நிருபர்கிட்ட ஒரு நாகரீகமற்ற ஒரு சொல்லை கூட நான் சொல்லலையே. பத்திரிக்கையாளர்களை நான் மதிக்கிற அளவுக்கு மற்றவர்கள் மதிக்கிறார்களான்னு தெரியாது. எந்த ஊருக்கு போனாலும் பத்திரிக்கையாளர்களை உட்கார வச்சு அவங்கள உபசரித்து மரியாதை கொடுத்து நன்றி சொல்லி கேட்குற கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்லித்தான் இத்தனை ஆண்டு காலமாக நான் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து வருகிறேன். இப்போ ஒரு வாரமாக பிளான் பண்ணி புதுவையிலும் வைகோ ஆவேசம். ஒரு ஆவேசம் இல்லையே. கண்ணகியை பற்றி பேசும்போது ஆவேசமாக பேசுகிறேன், சிலப்பதிகாரத்தை பற்றி பேசும்போது நிருபர்கள்ட்ட அன்பாத்தானே பேசிகிட்டு இருந்தேன். அது ஒரு பத்திரிக்கை வேண்டுமென்னே அவர் ஆவேசமாக கோபமாக பேசினார்னு போட்டு, அது இன்னொரு பத்திரிக்கை கூட விவரம் தெரியாமல் அவங்களும் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய பத்திரிக்கை, அவங்களுக்கு சரியான தகவல் போயிருக்காது, அல்லது இந்த சம்பந்தப்பட்ட நபர் இப்படி கேட்டாரே அவருக்கு அந்த பத்திரிகை நிறுவனம் நண்பராக இருக்கலாம், அதுக்காக போட்டிருக்கலாம். பத்திரிகைகளை நசுக்க வேண்டும் என்று பொடா சட்டம் வந்தபோது பத்திரிகையாளர்கள் மீதும் அந்த சட்டத்தை வீசுவதற்கும் அவர்களை சிறையில் அடைப்பதற்கும் அந்த பொடா ப்ரப்போஸ்ட் பில்லில் ஒரு சரத்து இருந்தது. இது பிரஸ்காரங்கள்லாம் எங்களுக்கு பெரிய டேஞ்சருங்க, எங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறதுக்கே சட்டத்தை மசோதாவில் இடம் இருக்குன்னப்போ நான் ஒருத்தன் தான் அதை வாஜ்பாய் அத்வானிகிட்ட, நீங்களாம் இருண்ட சிறைகளில் இருந்தீங்க எமர்ஜென்சியில், பத்திரிகை சுதந்திரம் தான் ஜனநாயகத்துக்கு அடிப்படை, அதன் தலையிலே கொள்ளி வைக்கிற மாதிரி அவங்களையும் கைது பண்ணணும், இந்த சரத்தை சேர்த்துருக்கீங்களே, என்ன வகையில் நியாயம், முதல்ல இதை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். 2 தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு அதை டெலீட் பண்ணிட்டாங்க. மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வைகோ இந்த பிரச்சனையை எழுப்பி பத்திரிகையாளர்களுக்கு வர இருந்த ஆபத்தை தடுத்து விட்டார்னு போட்டாங்க. அவ்வளவு பத்திரிகைகளுக்கு பக்கபலமாக நின்றது மட்டும் இல்லை. நக்கீரன் கோபால் ஒரு பத்திரிகையாளர், அவரை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு அவரை கைது செய்து கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏர்போர்ட்டில் நேராக வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் மறித்து உள்ளே உட்காந்துட்டேன் நான். எந்த தலைவர்கள் இருந்தாங்க? பத்திரிகைக்காரருக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு வேறு யாராவது வந்தாங்களா? அப்படி வந்த வைகோ ஒருத்தன் தானே, அதெல்லாம் மறந்துட்டாங்களா? பத்திரிகை நண்பர்கள் இன்றைக்கு என்னை மதிக்கிறார்கள். ஜனவரி முதல் நாள் எல்லா பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி முறையில் வரவழைக்கிறேன், பேசுகிறேன், அவர்களோடு தான் நண்பகல் உணவு விருந்தா சாப்பிடுகிறேன். இதை நான் ரொம்ப காலமாக கடைப்பிடிச்சிட்டு வரேன். ப்ரெஸ்ஸை ரொம்ப மதிக்கிறதுக்கு காரணம், தே ஆர் தி பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. நான் என்றைக்கும் அப்படி தான் மதித்து நடப்பேன். நல்ல வேளையாக இந்த கேள்வி கேட்டீர்கள். குமுதம் ரிப்போர்ட்டர் மூலமாகவாவது என் தரப்பு நியாயத்தை மக்களிடம் சொல்வதற்கும், இப்படி ஒரு விஷப்பிரச்சாரம் பத்திரிகையாளர்கள் கேட்டால் வைகோ கோவப்படுவான்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயல்கிறார்களே, அதை உடைத்து நொறுக்குவதற்கும் இந்த பேட்டி பயன்படும் என்று நம்புகிறேன். குமுதம் ரிப்போர்ட்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றிகள் சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.